ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட், செகண்ட் வந்து பசங்களோட எஜுகேஷன், தேர்டு பசங்களோட மேரேஜ், ஃபோர்த் வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு ட்ரீம் ஹவுஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறத இமீடியட்டாக பிளான் பண்ணக்கூடாது. நாங்கள் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். இப்போ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எப்படி சார்ட் பண்ணலாம் அண்ட் ஒன்றுக்கும் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ கேல்குலேஷனில் காட்டுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 4 கோலுக்கும் மந்த்லி SIP பார்த்தீங்கன்னா 35,750 rupees is what they need to save to achieve all these goals. எல்லாராலையும் இந்த 35,750 பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது வரைக்கும் நீங்கள் பெருசாக சேவிங்ஸ் பண்ணல, இன்னும் SIP நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை டைம். ப்ளீஸ் கான்டாக்ட் a good financial advisor and start your SIP right away. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட், செகண்ட் வந்து பசங்களோட எஜுகேஷன், தேர்டு பசங்களோட மேரேஜ், ஃபோர்த் வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு ட்ரீம் ஹவுஸ். இந்த மாதிரி 4 ஃபினான்ஷியல் கோல்ஸுங்கிறது எல்லா ஃபேமிலி பர்சனுக்கும் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 4 கோலுமே எளிமையாக எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வித் கேல்குலேஷனோட நான் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த 4 கோல் ரீச் பண்ண முடியும். அண்ட் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். we are happy to help you out. நான் சொன்னேன் இல்லையா, 4 இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி பர்சனுக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு நம்ம பார்க்குற இந்த வியூவர்ஸோட ஏஜ் என்னங்கிறது தெரியாது. நான் இப்போ சராசரியாக ஒரு 30 இயர்ஸ் இண்டிவிஜுவலுங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 30 இயர்ஸ் இண்டிவிஜுவலுங்கிறப்போ அவர் வந்து இங்கேருந்து ஒரு 25 இயர்ஸில் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுவார். அதாவது when he is turning 55 இயர்ஸில் அவருக்கு வந்து ஒரு கிட் இருக்காங்க, 0 இயர்ஸில் இல்லை 1 இயரில் இருக்காங்கன்னா இங்கேருந்து 18 இயர்ஸில் they will be getting into the college. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து காலேஜோட அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு he needs to plan. Third வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு again இங்கேருந்து ஒரு 23-25 இயர்ஸில் மேரேஜ் அவங்க குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணணும்னா அதுக்கு we need to work out a plan. And fourth, ட்ரீம் ஹவுஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறத இமீடியட்டாக பிளான் பண்ணக்கூடாது. நாங்கள் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அது இமீடியட்டாக பிளான் பண்ணாமல் அதுவும் ஒரு 50-55 இயர்ஸில் பிளான் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்? அந்த ட்ரீம் ஹவுஸ்க்கு இன்னைக்கு காஸ்ட்டுக்கு நான் ஒரு 1 crore மாதிரி வச்சிருக்கேன். அந்த 1 crore ப்ராபப்ளி he may have to spend close about 2.5 to 2.7 crores after 20 or 25 years. And second வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்களோட மேரேஜ்க்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்ட்டுக்கு வந்து நான் 15 lakhsங்கிற மாதிரி வச்சிருக்கேன். For which they may have to spend close to about 50 lakhs and odd after say about 23 or 25 years. And when it comes to education, இன்னைக்கு காஸ்ட்டுக்கு யூஜிக்கு வந்து நான் ஒரு 10 lakhsங்கிற மாதிரி வச்சிருக்கேன் 4 years டிகிரிக்கு. For which they may have to shell out close to about 40 lakhs. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். இப்போ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எப்படி சார்ட் பண்ணலாம் அண்ட் ஒன்றுக்கும் எவ்வளோ SIP பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ கேல்குலேஷனில் காட்டுறேன். when it comes to retirement 3 crores மாதிரி நான் வச்சிருக்கேங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எவ்வளோ SIP பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் ரிக்வயர்ட் இஸ் about 3 crores அண்ட் இயர்ஸ் லெஃப்ட் இஸ் 25. நான் வந்து ஒரு 30 இயர்ஸ் இண்டிவிஜுவல்ங்கிற மாதிரி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களோட ஏஜ் 35 இல்லை 40 இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் SIP required is about 15,000 rupees. கிட்டோட எஜுகேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காஸ்ட்டுக்கு 10 lakhs, for which they may have to shell out close to about 40 lakhs in 18 years time and 5,000 rupees is what they need to save. மேரேஜ்க்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காஸ்ட்டுக்கு 15 lakhs வச்சிருக்கேன். இங்கே 25 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா 50 lakhs is the corpus which they require for the marriage and அதுக்கு 25 years நமக்கு டைம் இருக்கு and 2,500 rupeesங்கிற மாதிரி SIP பண்ணணும். For the dream house இன்னைக்கு காஸ்ட்டுக்கு 1 crore, for which they may have to shell out close to about 2.65 crores after 25 years time. For that they need to save monthly 13,250. So டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 4 கோலுக்கும் மந்த்லி SIP பார்த்தீங்கன்னா 35,750 rupees is what they need to save to achieve all these goals. So they need to save close to about 35,750 rupees as monthly SIP at 13% CAGR. They will be able to reach all this corpus. ஆனால் இந்த 35,750ங்கிறது ஒரு சாமானிய ஒரு பர்சனால் பண்ண முடியுமா, ஒரு நார்மல் பர்சனால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ்? எல்லாராலையும் இந்த 35,750ங்கிறது பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா there is an alternative where in which உங்களோட மந்த்லி SIP will drastically come down. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் SIP. இப்போ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ என்னால் 35,750 ஸ்பேர் பண்ண முடியாது. ஆனால் என்னால் ஒரு 15,000 இல்லை 16,000 சேவ் பண்ண முடியும். என்னால் என்னோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக ஆக என்னால் ஒரு 10%
10% மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங் 15,000 rupees நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு போகிறதுக்கு பதிலாக 6,500 rupees நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். அண்ட் 5,000 rupees உங்களோட குழந்தையோட எஜுகேஷன் நீங்கள் பிளான் பண்ணுற இடத்துல 2,500 rupees நீங்கள் சேவ் பண்ணால் போதும். அண்ட் மேரேஜுக்கு 2,500 rupees பண்ண வேண்டிய இடத்துல 1,100. அண்ட் ட்ரீம் ஹவுஸ்க்கு 13,250 rupees நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல 6,000 rupees நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இயர் ஆன் இயர் 10% நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணி இந்த 4 கோலுக்குமே இயர் ஆன் இயர் ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா யூ ஆர் through with all your goals and டோட்டலா உங்களோட கமிட்மெண்ட் பாத்தீங்கன்னா 16,100 rupees நீங்க சேவ் பண்ணா போதுங்க. ஸோ இதை பார்க்கும்போது கிளியரா ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. நம்மனால ஈவன் ஒரு 15,000 16,000 rupees எஸ்ஐபி நம்மளால ஸ்டார்ட் பண்ணிட்டு இயர் ஆன் இயர் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட நம்மளால 4 கோலுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனா புரியுது இல்லையா? இப்போ அடுத்தது என்ன? ஆக்ஷன் பாயிண்ட். நம்மளுக்கு ஒன்று கற்றுக்கிட்டோம், இமீடியட்லி வி ஹவ் டு கெட் இன் டு தி ஆக்ஷன். இது வரைக்கும் நீங்கள் பெருசாக சேவிங்ஸ் பண்ணல, இன்னும் எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹை டைம். ப்ளீஸ் காண்டாக்ட் அ குட் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் ஸ்டார்ட் யுவர் எஸ்ஐபி ரைட் அவே. இந்த கால்குலேஷன் பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 30 இயர்ஸுங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களோட ஏஜ் என்னங்கிறது எனக்கு தெரியாது, 35 40 45 இருந்தாலும் ஸ்டில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் நிறைய பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பாக உங்களோட ஜேர்னி வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ரீச் பண்ணுவீங்க. வித் தட் நோட், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் அண்ட் கீப் ப்ராஸ்பரிங்.